ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலை ஆட்டத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான திருப்பங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான விளைவுகளை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலை மாற்றம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ஒவ்வொரு பயிற்சி காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான மாற்றங்கள், ஒவ்வொரு விதமான புதிய அத்தியாயங்கள் என அனைத்துமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் காத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல எந்த ராசினியர்களுக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசினியர்களுக்கு மே 20ஆம் தேதிக்கு பிறகு காத்திருக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். மே 20ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் துலாம் ராசினியர்களுக்கு குடும்பத்தில் சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. திருமண தடைகள் ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் கண்டிப்பா விலகக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் தடையின்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில தடைபட்டு இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் மே 20ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய கிரக நிலை மாற்றத்தால் நல்லபடியாக பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. நீங்க நினைத்த விஷயம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். தொழில் வியாபாரங்கள் செழிப்படையும். வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் காத்திருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்பீங்க. அந்த விஷயத்தை இப்போ செய்யலாமா செய்ய வேண்டாமா இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுடைய மனதில் கண்டிப்பாக தோன்றலாம். ஸோ இந்த மாதிரி குழப்பமான நிலையில் என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் சில சூழல் உங்களுக்கு இருக்கலாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக துலாம் ராசினியர்கள் மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்கலாம். முடிந்தால் பெரியவர்களிடம் ஆலோசனை கேட்டு நடந்து கொள்ளலாம். அதுவும் இல்லாவிட்டாலும் உங்களுடைய மனைவியிடம் நீங்கள் ஆலோசனை கேட்டு நடந்து கொள்ளலாம். இந்த மாதிரி மற்றவர்களிடம் நீங்கள் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுகளை எடுக்கும்போது கண்டிப்பா இதன் மூலம் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்ப நிலை கண்டிப்பா தீருங்க. 6ஆம் இடமான உபஜய ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் துலாம் ராசினியர்களுக்கு புதிய தொழில் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி சனி பகவானுடைய சஞ்சாரத்தால் கண்டிப்பாக நீங்க நினைத்து பார்த்த மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ நீங்க எதிர்பார்க்காத வகையில லாபங்கள் உங்களுக்கு இரட்டிப்பாக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். துலாம் ராசியில வேலை இழந்த நேயர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். ஸோ துலாம் ராசியில ரொம்ப நாள வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்ற காலகட்டமாக கண்டிப்பா அமையலாம். அதுபோலவே உங்கள் மீது ஏதாவது வழக்குகள் பதிவாகி இருந்தால் கண்டிப்பா இந்த நேரத்துல வாபஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்க கவனமாக செயல்படுவது அவசியமாகவே சொல்லப்படுது. அதுபோலவே இந்த காலகட்டம் அதாவது மே 20ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில 8, 9ஆம் இடங்களில் பலம் பெற்று சென்றிருக்கிறார். இதனால துலாம் ராசியில இருக்கக்கூடிய கணவன் மனைவியுடைய ஒற்றுமை மேலோங்கும். குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கிடும். உறவினர்களுடைய உதவிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில எத்தனை சங்கடங்கள் வந்தாலும், எத்தனை கவலைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலுமே அனைத்திற்குமே ஒரு முடிவு, ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ எத்தனை தடைகள் வந்தாலுமே அனைத்துமே முறியடித்து வரக்கூடிய அற்புதமான சூழல் துலாம் ராசினியர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு துலாம் ராசினியர்கள் துணிச்சலாக தைரியமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில வரக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை நீங்க எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் புதிய வண்டி வாகன யோகம் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஆசைகள் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம்.
ஸோ ரொம்ப நாளாக உங்களுடைய மனதிற்குள் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக மே 20ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலை காரணமாக உங்களுடைய ராசியில் கண்டிப்பாக நடக்க போகுது. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கலாம். அதுபோலவே 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா விரைய செலவுகள் உங்களுக்கு கட்டுக்குள் வரும் அப்படின்னு சொல்லலாம். இதுவரை துலாம் ராசினியர்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஆரோக்கிய ரீதியாக மருத்துவத்திற்கே நிறைய செலவுகளை செய்து வந்திருப்பீங்க. ஆனா மே 20ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு மருத்துவ செலவு கண்டிப்பாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆன்மீக எண்ணங்கள் உதைக்கக்கூடிய நேரத்துல கோவில் குளங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ உங்களுக்கு மனதில் ஆன்மீக ரீதியான ஏதாவது ஒரு எண்ணம் தோன்றினா உடனே நீங்க கோவிலுக்கு சென்று மனதார பிரார்த்தனை செய்து வரலாங்க. அதுபோலவே இந்த காலகட்டத்தில் அதாவது மே 20ஆம் தேதியிலிருந்து புதன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டில் பலம் பெற்று இருக்கிறார். இதனால துலாம் ராசினியர்களுக்கு திடீர் தனவரவுகள் உண்டாகும். இதனால பண ரீதியான தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகலாம். ஸோ பண ரீதியான பல கஷ்டங்களை நீங்க தாண்டி வந்திருப்பீங்க. உங்களுடைய பண கஷ்டங்கள் குறையக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். ஸோ இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நீங்க பணத்தை செலவு செய்து கொள்வது உங்களுக்கு அவசியமாகவே சொல்லப்படுது. அதுபோலவே பார்த்தீங்கன்னா மே 20ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய கிரக நிலை காரணமாக சூரியன் உங்களுடைய ராசியில 7 மற்றும் 8 இடங்களில் பலவீனமாக சென்றிருக்கிறார். இதனால பார்த்தீங்கன்னா யாரையும் பகைத்து கொள்ளவே கூடாதுங்க. உடல் உஷ்ணம் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெக்கை சார்ந்த நோய்கள் வரக்கூடிய நேரம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்க இந்த மாதிரி விஷயத்துல உங்களுடைய ஆரோக்கியத்துல முழு கவனத்தையும் கண்டிப்பா நீங்க செலுத்தலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக செயல்படுவது அவசியமாகவே நாம சொல்லலாம். இந்த காலகட்டம் அதாவது மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் பலத்துடன் சென்றிருக்கிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் பலவீனம் அடைகிறார். இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன் கோபத்தை தவிர்ப்பது அவசியமாகவே சொல்லப்படுது. அவசர முடிவுகள் இதனால இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கவே கூடாதுங்க. 5ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் தந்தை மகன் உறவுக்குள் விரிசல் ஏற்படலாம். வீண் விவாதங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்க பார்த்து செயல்படுவது அவசியங்க. ஸோ இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க துலாம் ராசினியர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமா அமையலாம். எந்த நேரத்தில் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவ ஆலயத்திற்கு சென்று நவ கிரகத்திற்கு சூரியன் வழிபாடு நீங்க செய்யலாம். இந்த மாதிரி நீங்க செய்து வரும் பொழுது உங்க வாழ்க்கையில எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லதே நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது போலவே பிரதோஷ காலத்துல சிவனை வழிபடுவது உங்களுக்கு இன்னமும் சிறப்பை தரும் அப்படின்னே சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மே 20ஆம் தேதி நடக்கக்கூடிய கிரக நிலை காரணமாக துலாம் ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.